அப்படி எல்லாம் இருந்த போதிலும் ஆடாக பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக கூடிய அருமை கூடிய தாய் தந்தைமார்களும் நாட்டுக்கு நாடு மகா நாடு வேறு புகழும் சிறந்த நாடு அம்மம்மா ஓரளவு நாடகத்தை சதுநாட்டியம் செய்துள்ளார். செய்துள்ள நாடகம் என்ன? ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகம் விளங்கக்கூடிய கீசக சம்காரம். அம்மா கீசகன் சம்காரம். ஆமா. இந்த நாடகத்தில் நான் யார், எமது பேர் என்ன சொன்னால் தெரியுமா? சொல்லட்டுமா? அடியேட வந்தாரே முல்லை தூணி என்னுடைய பேரை சொல்லிட்டு ஆயில் நுழைஞ்சதை என் கையை நுழையறதுக்கு விடுறீங்க. ஒன்னும் நுழைய மாட்டேங்குதா? கொள்ளக்காரன் கேள் நுழையும், அவனுக்கு வாயெல்லாம் நுழையும், கடிச்சு விடும். அவரு கேள் நுழையும், எல்லாம் வரதெல்லாம் பொட்டையாவே போகுது. அம்மம்மா அடியே வாழை பருவமுள்ள சோழ குயில போல, வாழை பருவமுள்ள சோழ குயில போல 1000 தாதிமார்கள் ஆலைகள் ஏந்தி வர அம்மா ஓய் ஓய் அண்ணே நடந்து பின்னே சடை குலுங்க. விளக்குமார் இல்ல ஒன்சுமார் இப்படி சுத்த நல்லா இருக்கு. இல்ல வேண்டாம் போ, கூந்தல் நல்லா இருக்குதா? ஒன்சுமார் கூந்தல பின்னாடி இருக்கிறவங்க பார்த்தா இல்ல ஒன்சுமாராயா ப்ளீஸ். வேண்டாம் கண்ணு ஒரு டைம் சுத்தாயா? நான் போகலாம், உன்னை நம்பித்தான் நான் சுத்துறேன். சுத்தமா அண்ணே நடந்து பின்னே சடை தாயோடி முன்னாடி பண்ணா கூட ஒரு 1000 பின்னாடி பண்ணா ஏயா இப்படி பல்லு இழுச்சிட்டு தானே இருக்கிறீங்க. வரும்போது விளக்கு மாத்தொன்னு எடுத்துட்டு வர மாட்டீங்க. உனக்குலாம் யாராயா ஃபர்ஸ்ட் கூத்துன்னு சொன்னது? அடியே என்னுடைய பேரோ சுந்தரி. ஓ உன்னுடைய பேரா சுண்டலி? சுந்தரி அம்மம்மா அப்படி இருந்தாலும் அப்படிதான் என் பெயர் சுந்தரியாக இருந்தாலும் 10 மாதம் 300 நாள் அங்கத்திலே சுமந்தி என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை மேல கையை வச்சுனா கொள்ளக்காரங்க சொல்லி மனுஷன் என்ன அது அது நம்ம போறங்கிட்டு போய்க்கிறேன். நீ எல்லாம் இந்த நேட்டுங்க அப்ப நாங்க போட்டோம் பொம்பளை தானே தொட்டாதான் உனக்கு நல்லா இருக்குது. கடப்பாரியே காத்துக்கு பறக்குது, நீ ஏழை எனக்கு ஏமாத்துறா. நீ எல்லாம் நல்லா அந்த கரண்ட் கம்பத்தை ஜோடிக்கு அப்ப நாங்க போட்டோம். அதனால ஒண்ணு இருக்குதுல்ல, ஒன்னோடைய பொழைச்சிக்கணும். சரி திரும்பி அந்த ஜாரிகாரம் வரீங்களா? அடியே 10 மாதம் 300 நாள் அங்கத்திலே சுமந்தி என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? அன்னையும் மாதா யார் தெரியுமா? அடியே அம்மம்மா 10 மாத தாய் சுமந்தி
தந்தையாரோ கனகராஜன். உங்க தந்தையாரோ கனகராஜன், தாயாரோ கனகவல்லி. கனகவல்லி. அம்மம்மா கனகவல்லிக்கும் கனகராஜனுக்கும் நீ மகளா பிறந்திருந்தாலும் நீ யார் இடத்துல பணிவிட வேலை செஞ்சு வரீங்க? பத்தினி பாஞ்சாலி அம்மனிடம் அவங்க காலால கையால சொல்லக்கூடிய வேலையை நான் காலால எப்படி கையால சொல்லக்கூடிய வேலையே அவங்க காலால நீங்க வாயால செய்வீங்களா? வாயில இல்லடா, எப்படி போய் வாயில செய்வாங்க? அவங்க காலால சொல்லக்கூடிய வேலையை நீ கையால செய்வீங்க. செய்வேன். சரி, எல்லுனா எண்ணெய் அடிப்பாங்க. சரி, இதுதான் மாறி வந்துருச்சுமா. சரி, போய் நம்ம உங்க அம்மாவை பார்க்கலாமா? பார்க்கலாமா? என்ன சொல்ற? ஆமா, வா போலாம். போலாமா? வா போலாம்.
மகாராணி அம்மா சுந்தரி மல்லிகை முல்லிகை கோகு வந்தாரம் என்று சொல்லக்கூடிய வாசனாதி புஷ்பங்கள் எல்லாம் கொண்டு வந்து சரி பன்னீரால் கல்வியை பட்டாடியால் துடைத்து உங்கள் திருவடி கமலத்தை உங்கள் தோழியாகப்பட்ட சுந்தரி பாதத்தை வந்தனம் செய்கிறோம் அம்மா. கண்ணே சுந்தரி அம்மம்மா என்னுடைய பாதத்தை பணிந்தபடியால் இந்த பாரா உலகிலே என்றும் தீர்க்க சுகமாக வாழ்ந்திருப்பாய். வாழ்ந்திருப்பாய் வாழ்ந்திருப்பாய் என்று சொன்ன இந்த வையுலகத்தில் நான் கோடான கோடிகாலம் வாழ்ந்திருப்பேன். சரி அப்படி இருந்த போதிலும் அது சீக்கிரமாக அழைத்த காரணம் என்னம்மா? கண்ணே அம்மா இதோ என்னுடைய கணவன்மார்களை சந்திக்க வேண்டும், அதனால சீக்கிரமே கணவன்மார்கள் கூட்டிட்டு வரையா. அப்படியே அதனாலதான் உன்னை அழைத்தேன். அம்மா நீங்க எது சொன்னாலும் தப்பாமல் கேட்கக்கூடிய இந்த தோழி நான் இருக்கும் போது நீங்க எல்லாத்துக்கும் வாய் வார்த்தை கேட்கணும். ஆமா வாங்க நான் அழைத்து வரேன். அழைத்து வாங்க போகட்டும்.